ஹாய்ங்க. இன்றைக்கி பீக்கங்காய் வச்சு ரொம்பவே சூப்பராக சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பீக்கங்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 4-5 சின்ன வெங்காயம். ஸோ இவ்வளோ தான். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. ஸோ நல்லா வதங்கி வரணும். இது வதங்கும் போது நம்ம சாப்பாடு நல்லா ஆற வச்சுருங்க. ஸோ அப்போ தான் உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காவை உள்ளே சேர்த்திடலாம். யூஸ்வலாக பீக்கங்காய் பொரியலும் செய்வாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க அந்த காயை ஒதுக்கி வைக்காமல் சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டுடுவாங்க. அவ்வளோதான். இதுக்கு தண்ணி எதுவும் விடக்கூடாது. இப்போது இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுருங்க. அந்த பீக்கங்காயிலேருந்து தண்ணி நல்லா காயும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சாதம் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்திருக்கு, நல்லாவுமே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற வச்சுருக்க சாதத்தை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக இது குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா புலாவும் நினச்சிட்டு சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான பீக்கங்காய் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.